எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much to all my press, media, my dear PRO friends. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சண்டே உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்லேருந்து நீங்கள் டைம் எடுத்துட்டு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக நீங்கள் கலந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ தேங்க்ஃபுல். இவ்வளோ வருஷமா அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட அன்பு, பாசம், சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. ஸோ கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் இட். பட் நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட்னால அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக கிராஜுவேட் பண்ணேன். ஆனால் ஆக்டிங் ஹேஸ் ஆல்வேஸ் பின் மை பேஷன், மை ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் டெஃபினெட்லி யூ கைஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாண்ட் டு டேக் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ present here to bring me so far. And in the support futureலையும் continue ஆகும்னு நான் நம்புகிறேன். So thank you once again to each and every one of you. Last few days பார்த்தீங்கன்னா it has been a whirlwind of emotions, joy, laughter. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நிறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஆக்சுவலி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நவ்னீத் ஹாஸ் பின் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 15 years now. We known each other. நான் இந்த கரியர் பர்சியூ பண்ணும் போதுலேருந்து ஹீ ஹாஸ் பின் மை சென்ஸ் ஆஃப் சப்போர்ட், மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ நவ்னீத் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆஃப் மைண்ட். அண்ட் ஆனஸ்ட்லி யூனோ சார் சொன்ன மாதிரி, ரியா சார் சொன்ன மாதிரி, நேற்று தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்தோம். பட் ஃபர்ஸ்ட் திங் வி வாண்டட் டு டூ இஸ் மீட் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஏன்னா தட்ஸ் ஹவு மச் யூ ஆல் மீன் டு அஸ். அண்ட் he was supposed to leave இன்னைக்கு காலையில் to the US, but because I suggested that we have to do this, I have to meet all my PR friends, my media friends. So he was also very excited that நானும் எல்லாருக்கும் மீட் பண்ணோம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால he changed his tickets just so that we can have this beautiful celebration together. And thank you each one of you once again for being here. I have to take this moment to mention about Appa, another pillar of support of my life. All my life has been there, supported me no matter what decisions I take. So thank you my entire team. I have to say thank you to V4U Media, Riya sir and Paras. Yena avlo seekrom nam Paras, where are you? Come please come. So I have to thank Riya sir and Paras. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பியூட்டிஃபுல் இவெண்ட் இவ்வளோ சீக்கிரம் புல் அவுட் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி wouldn't have been possible without his support. And thanks to my entire team, Tarun, Pooja and Mahavir, all my cousins, my family members. Special thanks to Faiza and Abdul, who are right here, for this beautiful decor. Overnight they made this happen. So thank you each one of you. In the moment இன்னும் நல்லா celebrate பண்ணுவோம். There's a special lunch, a very different lunch that's arranged for all of you. I hope you guys have fun, enjoy it, and let's have a good time together. Thank you so much once again. Just have a few words. கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். I will try my best. This is my first experience. First of all, thank you. நீங்கெல்லாம் வந்தீங்க. Sunday I was asking Sakshi அவங்க வருவாங்களா, டைம் இருக்குமா. So I was little nervous about that. ஏன்னா Sunday normally we do very important things. So thank you so much. நீங்க வந்திருக்கீங்க. It means a lot to me. This is a memory for life. Movie industry when Sakshi decide பண்ணாங்க, I was right there in that moment. நான் கேட்டேன் ஏன். She said people look up to actors, look up to movies, look up to the press for inspiration. So she wanted to be a part of this journey, and I'm fortunate enough to support. I will continue to support, of course, 100%. I am waiting to see her do more action movies. I've heard a lot about her stunts.
ஐம் லிட்டில் ஸ்கேட் சம்டைம்ஸ், கொஞ்சம் ஸ்கேடாக இருப்பேன். அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. ஸோ நான் இஃப் யூ சி என் ஜேர்னி ஆல்சோ ஷீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டெடிக்கேட்டட். நான் கமிட்மெண்ட் லெசன்ஸ் அவங்க கிட்ட எடுக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்தோன்னா அது எப்படி பண்ணுவாங்க. ஷீஸ் லைக் அன் எக்ஸாம்பிள் இன் ஆர் என்டையர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். நம்ம பேசுவோம், வி வில் டாக் அபவுட் ஹவு அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஆல்வேஸ். ஐ வாஸ் ரொம்ப ஃபேட் முன்னாடி. ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபிட்னஸ் ட்ரிக்ஸ். அவங்க ரொம்ப வீடியோஸ் போடுவாங்க இன்ஸ்பிரேஷனுக்கு. ஐவ் யூஸ் தட். Some of you who may have met me 15 years ago, I'm a little different person. So, yella inspiration thanks to Sakshi, and again, lots of love. Thank you so much, Ninga Vandinga. Sollidlama. She clearly said, okay, of course, Nada, sir. I was mesmerized. Original story பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல தான். I was playing badminton, but long story adaprama, sir. I've written a small book also on this, and I've not finished printing, but whenever that is ready, it will come out. சினிமா பீப்புள் வந்துட்டு லைக் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இவரு செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஏன் சினிமா துறையில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்கல? ஆக்சுவலி எனக்கு நவ்னீத் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். ஸோ நான் சொன்னேன்ல, நான் அந்த டிசிஷன், ஏன்னா ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து சினிமாக்குள்ளே போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்பாவுக்கு கூட தெரியாது, அம்மாவுக்கு கூட தெரியாது. ஹீ வாஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா மேரிங் யுவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் பிளெஸிங், ரைட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி. அண்ட் அந்த ஒரு டிசிஷனில் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் பின் மை, என்ன சொல்கிறது, ஒரு லிட்ரலி சின்ன வயசுலேருந்து ஹி சீன் மீ க்ரோ. என்னோட பேட் டைம்ஸ், என்னோட குட் டைம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பழகுறது ஒரு பர்சன். ஸோ யூ நோ வாட்ஸ் தேர் இன் ஃபியூச்சர். ஸோ அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. He should answer this. Waiting na sir, long time sir, romba long time. Adu we can. I've thought about a script. If I had little more talent, I would have made a movie. Ana talent avlo illa. So more sir, there is more time. I'd love to know you all. Enako, this is my first, so hopefully we will talk more. நீங்க சொல்லுங்க, எங்க போலாம்? எங்க போறோம்? பிளானிங்கே பண்ணல. தமிழ்நாடு தான். ஐயோ, ஐ வாஸ் டிபேட்டிங் என்ன மூவி செலக்ட் பண்ணலாம். பர்சனலி மை ஃபேவரட் ஐ ஹவ் லைக்ட், ஏன்னா ஐ எம் a huge ரஜினி ஃபேன். யூ நோ ஆன்சர் என்ன, காலா. ஸோ அது ஐ எம் a huge ரஜினி ஃபேன். அண்ட் ரஜினி சார் என்ன அவங்க இன்ஸ்பிரேஷன் இங்கே இல்லை, ஃபுல் வேர்ல்ட்லேயே. I was in the US for some time. எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி டிக்கெட்ஸ் கிடைக்கலாம், we were always fighting for it. So inspiration, I saw the movie there also. So my favorite in all of Sakshi's movies is Kala. இப்போ எஸ் சார் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் Jan 24 என்னோட மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது, கால் பெஸ்டி. அண்ட் ஒரு கன்னடா படம் கால் ஜஸ்ட் மேரிட், அதுவும் ரிலீஸ் ஆகுது. தமிழில் 2-3 மூவிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோல வந்து ஷூட்டிங் திரும்பியும் ரெஸ்யூம் பண்ணுறேன். ஏன்னா இவங்க இன்னைக்கு நைட் US கிளம்புறாங்க. நம்ம இந்த மீட்டிங்காக தான் ஹி சேஞ்ச் ஹிஸ் பிளான். ஸோ டே ஆஃப்டர்லேருந்து திரும்பியும் பேக் டு ஒர்க் மோட். ஆமாம், இல்லை அப்படி ஒன்றுமே கிடையாது சார். ஐ ஃபீல் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க கரியரில், ரொம்ப நிறையாவே ஃப்ளரிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட டெடிகேஷன் கண்டினியூ ஆச்சு நம்மளோட பேஷன் மேலே. ஏன்னா என்னோட பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங். ஸோ அது மேலே நம்மளோட ஒர்க், நம்மளோட முயற்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான பலங்கள் கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு. ஆமாம், ஆமாம்.
அதான் நான் சொல்றேன்ல, இட்ஸ் நாட் அவசரம். அப்போ அப்போ என்ன தோணுது, அந்த ஒரு டிசிஷன் இப்போ எனக்கு கரெக்டா தோணுச்சு. ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் அ ரைட் டைம். ஆனஸ்டா சொல்லணும்னா, நவ்னீத் ஹஸ் பின் இன் த யூஎஸ் இவ்வளோ வருஷமா. ஸோ யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அவங்க ஜாப் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் அவங்க காமிக்கும் போது டெஃபினெட்லி நானும் அந்த கமிட்மெண்ட் காமிக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட கரியர் 100% கண்டினியூ ஆகும். சார் நான் ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ சார் நம்மளுக்கு எந்த மூவி எந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகுது ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது, ரைட்? எல்லாமே மக்கள் கையில் இருக்கு, உங்கள் கையில் இருக்கு. பிகாஸ் நீங்கள் தான் அது போயிட்டு சேர போறீங்க. ஸோ இப்போ என்னோட அந்த முயற்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், மலையாளம்ல, கன்னடாவில், தமிழில். அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ அவசரம் டிசிஷன் இதில். ஓகேங்களா? டஸ் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்? சார் சொல்லுங்க. அது ஐ திங்க் சார் தான் ஆன்சர் பண்ணணும். கேன் யூ ஆன்சர் திஸ்? Very, very good question first. Why not? ஏன்னா மூவி மேக்கிங்னா இன்ஸ்பிரேஷன், நம்ம மாசஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறோம், ஸ்டோரிஸ் வருது. ஸோ ஐ ஃபீல் when the time is right, I'll absolutely think about it. தமிழ்லையே? ஐயோ என்ன சார், நம்மலாம் there are so many good looking heroes சார். என்ன சார் சார் தமிழ் சார், நம்ம சென்னை தான். சார் எவ்ரி மொமெண்ட் எவ்ரி டே நான் நவ்னீத் கூட இருக்கும் போது எனக்கு ஹனிமூன்ல இருக்குன்னு தான் ஃபீல் ஆகும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? தட் இஸ் வாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம். ஸோ எவ்ரி செகண்ட் அவங்ககிட்ட போகும்போதே வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இருக்கும் போது நம்ம தனியாக ஒரு ஹனிமூன் பண்ணோன்னு அவசியமே இல்லைல்ல சார். இப்போவும் ஐ ஃபீல் லைக் ஐ மீன் மை ஹனிமூன் ஒன்லி. நண்பர்கள் நன்றி.